வணக்கம், என் பேர் அல்ஃபோன்ஸ். வெல்கம் டு மை சேனல் அல்ஃபோன்ஸ் விலாக்ஸ். இப்போ நம்ம சின்சோட்டி வாட்டர் ஃபால்ஸ்க்கு போயிட்டுருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பை பால்கர் டிஸ்ட்ரிக்டில் சின்சோட்டின்ற வில்லேஜில் இருக்குது. ஸோ நம்ம இருக்கிற இடத்துலேருந்து இது 38 கிலோமீட்டர். கூகுள் மேப்ஸில் 1.25 மணி நேரம் காமிச்சிச்சு. ஏன் சின்சோட்டி வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் மகாபலிபுரத்தில் ஒரு ஸ்டோன் இருக்கும் தெரியுமா, லைக் ஃப்ளோட் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்களே, அதே மாதிரி ஒரு ஸ்டோன் இந்த ஃபால்ஸுக்கு மேலே இருக்கும். பட் ஃப்ளோட் ஆகாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததால் இந்த இடத்த செலக்ட் பண்ணி நாங்கள் கிளம்பிட்டோம். நம்ம இருக்க இடத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க ஹைவே இருக்குது. ஸோ ஹைவே பிடிச்சி ஹைவேலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வசை க்ரீக்குன்ற பிரிட்ஜ் கிடைக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேக் வந்து கடலில் சேர்கிற இடம். ஸோ அதுக்கு மேலே ஒரு பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க அரௌண்ட் ஒரு 3 to 5 கிலோமீட்டர்ஸ்க்கு. நிறையா பேர் இந்த இடத்துக்குன்னு மட்டும் வந்து இங்கே உட்காந்து டைம் பாஸ் பண்ணிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ நாங்களும் கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ தைசர் வந்தது அந்த வில்லேஜ்க்கு லெஃப்ட் எடுக்கணும்னு இருந்துச்சு. டைம் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ தைசர்லேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த சின்சோட்டி வில்லேஜ் போகிற வழி கிடச்சிரும். இங்கே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு டயர் மாற்றுவாங்க போல், ஏன்னா வழி அந்த மாதிரி இருந்துச்சு. 1 கிலோமீட்டர் உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே ஒரு எண்ட் பாயிண்ட் மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே வண்டியை ஓட்டிகிட்டு போக முடியாதுன்ற மாதிரி. அங்கே ட்ரெக்கிங் வந்தவங்களாம் ஒரு இடத்துல வண்டியை பார்க் பண்ணி வச்சுட்டு ட்ரெக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்களும் அங்கே வண்டியை நிறுத்திட்டு ஹேண்டில் ஒர்க் பண்ணிவிட்டு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு கிளம்புனோம். அப்போ கூட 2 பேர் வந்தாங்க ஊருக்காரங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே மொத்தம் 2 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, ஒன்று சின்னது இன்னொன்று பெருசு. சின்ன இடத்துக்கு தான் போலீஸ்காரங்க போயிருப்பாங்க, நீங்கள் வேணால் பெரிய இடம் போங்க அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேஸ்மெண்ட் எங்களுக்கு காமிச்சாங்க. பேஸ்மெண்ட் ரீச் ஆகிற வரையும் எங்கள் கூட யாரும் இல்லை, நாங்கள் 2 பேர் தான். ஒன்ஸ் பேஸ்மெண்ட் ரீச் ஆனதே நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. ஸோ இதுதான் கரெக்டான வழின்னு நினச்சி நாங்களும் போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நீங்கள் எங்கன்னா ட்ரெக்கிங் போகிறீங்கன்னா கண்டிப்பாக பண்ண வேண்டிய வேலையில் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா சாப்பிட்ருக்கணும், 2வது வாட்டர் பாட்டில் கேரி பண்ணணும், 3வது என்ன ஸ்நாக்ஸ் வச்சுருக்கணும். ஏன்னா இந்த சின்சோட்டி வாட்டர் ஃபால்ஸ் ட்ரெக் இருக்குங்கள, இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட், இங்கே எதுவும் கடையே இருக்காது, எதுவும் இருக்காது. ஸோ நீங்கள் என்ன கேரி பண்ணிட்டு வரீங்களோ அதுதான் உங்களால் இங்கே சாப்பிட முடியும். ஸோ நீங்கள் மேலே போக போக உங்களுக்கு அங்கங்கே ஒரு ஸ்பாட்ஸ் கிடைக்கும். நீங்கள் வேணும்னா அங்கே நின்று நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் எங்களுக்கு அந்த மெயின் ஃபால்ஸ் பார்க்கணுன்னு இருந்ததால் நாங்கள் எங்கேயும் நிற்காமல் மேலே போயிட்டே இருந்துட்டோம்.
பண்ணிட்டு வந்து. क्राउड ज़्यादा है क्या भाई? क्राउड ज़्यादा है क्या? तो इतना नहीं है ब्रो क्राउड। பார்த்துடா, ஸ்லிப்பரியாக இருக்குடா, பார்த்து வா. இடத்துல ரீச் ஆனதுக்கப்புறம் இப்படி தாங்க இருந்துச்சு இந்த வியூ. நாங்கள் போனது வீக்கெண்ட் தான், பட் ஆனால் அவ்வளோ க்ரௌடு இல்லை. ஸோ நல்லா நாங்கள் குளிச்சுட்டு அங்கேருந்து 4:30 மணிக்கு கிளம்பணும். இங்கே ரைட்டில் முடியும். ஸோ கொஞ்சம் ரொம்ப ஜல்தியாக கீழே இறங்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ அங்கேருந்து போய் பைக் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்.